இன்றைக்கி நாம் ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு செய்யக்கூடிய அரைக்கீரை கடையில் தாங்க பார்க்க போகிறோம். எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அரைக்கீரை எடுத்துக்கோங்க. அரைக்கீரையில் மேலே இருக்கிற கீரை, அப்புறம் பிஞ்சு தண்டு, இது எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கீரையில் நிறைய மண் இருக்கும், அதனால் 2-3 வாட்டி நல்லா அலசி எடுத்துக்கோங்க. அரைக்கீரையில் நிறைய சத்துக்கள் இருக்குது, எதிர்ப்பு சக்தி இருக்குது, குளிர்ச்சியானது. அதனால் வாரத்தில் ஒரு முறை இந்த மாதிரி கடையில் செஞ்சு பாருங்கள். கண்ணுக்கு ரொம்ப நல்லது. கால்சியம் சத்து நிறைய இருக்குது. ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கவங்க கூட இந்த மாதிரி கீரையை வாரத்துக்கு ஒரு முறை செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ க்ளீன் பண்ண கீரையை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதுவும் இந்த கீரையோடு சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு சின்ன வெங்காயம் கிடைக்கலாம், நீங்கள் பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 2லேருந்து ஒரு 3 பெரிய சைஸ் தக்காளி, நல்லா பழமான தக்காளியும் எடுத்துக்கோங்க. அதுவும் இந்த கீரையோடு சேர்த்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் நிறைய சேர்த்து கடையும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அதுக்கு பதிலாக புளியோட அளவை கரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். அதுவும் இந்த கீரையோடு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் காரத்துக்கு 5லேருந்து 6 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி, அதிகமாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நெல்லிக்காய் சைஸ் புளி, இதுவும் அதோடு சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள், இதுவும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா தேவையான அளவு கல் உப்பு, அதுவும் இதோடு சேர்த்துக்கலாம். இது எல்லாமே சேர்த்ததுக்கு அப்புறமா தேவையான அளவு தண்ணி வந்து 1லேருந்து 1.5 டம்ளர் சேர்த்துக்கலாம், கரெக்டாக இருக்கும். இது எல்லாமே சேர்த்து நல்லா கலரி விட்டுருங்க. அதுக்கப்புறம் அடுப்பில் எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம அடுப்பில் வச்சாச்சு. ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்தில் தட்டு போட்டு மூடாமல் அந்த திறந்தே வச்சு வேக வைங்க, ரெடி ஆகிடும். கீரை நல்லா வெந்து மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கிடலாம். இப்போ பாருங்கள், கீரை நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கீரையை இறக்கி வச்சிடலாம். அதுக்கப்புறமா கீரையிலேருந்து அந்த வெந்த தண்ணியை தனியாக வடிகட்டி எடுத்துட்டு கீரையை மட்டும் சட்டியில் போட்டு நல்லா கடைஞ்சி வச்சுக்கலாம். இப்போ இதுக்கான தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடானதுக்கப்புறமா தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 2லேருந்து 3 காஞ்ச மிளகாய் 2ஆக கிள்ளி அதுவும் சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா வறுப்பட்டு வரட்டும். அவ்வளோதாங்க, தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே கடைஞ்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, கீரை ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் இந்த தாளிப்பை கொட்டி மிக்ஸ் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸிங்க, ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப குளிர்ச்சியானது. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, வயிற்று புண்ணு இது எல்லாமே சரியாயிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.